இந்தியா ஒரு நாடு மட்டும் இல்ல, இது ஒரு உணர்வு. ஒரு சின்ன கிராமம், காலை நேரம், மண் வாசனை கலந்த காற்று. இந்த மண்ணுல பிறந்தவங்க எல்லாம் இந்த நாட்டோட பிள்ளைகள் தான். தினமும் பள்ளிக்கூட வாசலுக்கு மெதுவா நடந்து வருவாங்க காத்தாயி பாட்டி. அவங்க கையில ஒரு பழைய புகைப்படம். ராணுவ உடையில அவங்க மகன் குமார். அம்மா இந்த நாட்டுக்காக நின்னா எனக்கு பயமே இல்ல. இந்த தேசத்துக்காக எல்லையில நமக்காக நின்னவர். ஒரு நாள் ஒரு செய்தி வந்துச்சு. உங்க மகன் இருந்து விட்டார். அவர் தன் கடமையில் உயிரிழந்தார். காத்தாயி பாட்டி அழல. ஏன்னா அவங்க மகன் தேசத்துக்காக செல்லும் பொழுது எனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னா, அம்மா நீங்க அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாரு. பாட்டி சொல்றாங்க, குடியரசு தினம் வந்துச்சு. பள்ளிக்கூடத்துல கொடிக்கம்போ நிக்குது. ஆனா கொடியேத்த எந்த ஒரு தலைவரும் வரவில்ல. அப்போ நடுக்கம் கையில காத்தாயி பாட்டி முன்னாடி வராங்க. மெதுவா சொல்றாங்க, இந்த கொடியை என் மகன் குமார் உயிர் கொடுத்து காப்பாத்தினான். ஆனா இந்த கொடி இன்னும் நிக்குது. கொடி மேலே ஏறுது. தேசிய கீதம் ஒலிக்குது. காத்தாயி பாட்டி கண்ணீருடன் சல்யூட் அடிக்கிறாங்க. அங்க இருந்த சின்ன குழந்தைகள்லாம் கை உயர்த்துறாங்க. அந்த நேரம் காத்தாயி பாட்டி சொல்றாங்க, நம்மள விட்டு குமார் போனாலும் தேசப்பற்று இன்னும் வாழுது. நாடு அரசாங்கம் மட்டும் இல்ல, இந்த மண், இந்த மக்கள், நேர்மையான ஒவ்வொரு இதயம்தான் நாடு. என் மகன் குமார் போனாலும் தேசப்பற்று இந்த மண்ணுல இன்னும் வாழுது. இந்தியா, குடியரசு தினம் நம்ம கடமை இல்ல, நம் நாட்டின். இந்திய மக்களே, குடியரசு தின வாழ்த்துக்கள். இந்த நாள் நம் கடமையை நினைவூட்டும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தா கமெண்ட் பண்ணுங்க. கொரில்லா குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒவ்வொரு குடிமகனும் தேசப்பத்து இருக்க வேண்டும். ஜெய் ஹிந்த்.